வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் N3 தொக்காய் சால்வ் பண்ண போகிறோம். சிங்கிள் பேசேஜ் வித் 3 questions. Bonjour yonde shitsumoni kotaye nasai. Kotaye wa 1, 2, 3, 4 から最も良いものを一つ選びなさい. ஸோ பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் 1, 2, 3, 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டானதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் பேசேஜ் இருக்கும், அதை படிச்சுட்டு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நீங்கள் தொக்காய் சால்வ் பண்ணும்போது கொஸ்டின்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது இல்லைங்களா? ஆனால் நீங்கள் 3 கொஸ்டின்ஸுமே படிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டினுக்கு படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்தது ஃபாலோட் பை தேர்ட் ஒன் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எப்படி நான் வந்துட்டு தனித்தனியாக ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சரை நான் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ ஹோல் பேசேஜை படிச்சா தானே 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா உங்களுக்கு N3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த பேசேஜில் தான் இருக்கும். ஸோ இதை விட அவுட் ஆஃப் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. அதுவே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னா வேர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு மாற்றிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தாஞ்சன் அப்படின்றது வந்து பேசேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து கந்தான் அப்படின்ற வேர்டை கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ இன்னொரு வேர்டு அதே மீனிங் கொடுக்கக்கூடிய இன்னொரு வேர்டை தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இதுலேயே பாருங்கள் 3 பார்ட்டிஷன்ஸ் 3 பேசேஜாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேசேஜும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சராக இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. அதுவே இல்லாமல் ஒரு சில பாயிண்ட்டோட உங்களுக்கு நீங்கள் அது வரைக்கும் படித்தா போதும். ஒரு ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஒரு 4 பாயிண்ட்ஸ் படிங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுலேயே கிடச்சிரும். அதுக்கடுத்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுக்கடுத்த ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸில் இருக்கலாம். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடைசி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஹோல் பேசேஜை படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டே நீங்கள் மைண்டில் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் படித்து அதுக்கான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்கன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பேசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். この文章では、リサイクルとはどのようなことだと言っているか。ஸோ இந்த பேசேஜில் ரீசைக்கிள் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி விஷயம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் N3 லெவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சாலும் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ ரீசைக்கிள் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக எல்லாருக்குமே ஸோ அது அப்படின்னா என்னன்றது தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு கூட ஆப்ஷன் படித்து ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டை பார்க்கலாம். 環境問題ではリサイクルという言葉をよく聞く。ஸோ என்விரான்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னாலே வந்துட்டு ரீசைக்கிள் அப்படின்ற வேர்டை வந்து அதிகமாக கேட்க முடியுது, ஆஃபன் கேட்க முடியுது. ரீசைக்கிள் தோவா இரநாய் மூணோவோ கொவஷ்டே. ஸோ ரீசைக்கிள் அப்படின்னா ஸோ தேவையில்லாத பொருளை வந்துட்டு நம்ம நல்லா வந்து க்ரஷ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி வெச்சின மோனோனி சுக்குரி கையேறு கொத்தோதா. ஸோ வேற ஒரு பொருளாக வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசைக்கிள்னா என்ன? தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வேற ஒரு பொருளாக மேக் பண்ணுறது. ஸோ கிளியராக இதுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. பேசேஜில் இதுதான் சொல்ல வராங்க இல்லைங்களா? ஓகே, இந்த கொஸ்டின்லேயே வந்து பேசேஜில் ரீசைக்கிள்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் நம்ம பார்க்கலாம். இரணுக்கு நத்த மூணு அத்தரஷி மூணோவோ சுக்குரு கொத்தோ. இரணுக்கு நத்த மூணோவோ கொவஷ்டே சுத்தேரு கொத்தோ. ಮೋನೋವು ಕೊವಸನಾಯ್ದೆ ಗುಮಿನೋ ರಿಯೋವು ಹೆರಸುಕೊತು. ಮೋನೋವು ಸುತೇನಾಯ್ದೆ ಸೊನೊಮಮ ಮೋ ಇಚ್ಚಿದೋ சுக்கவுக்குத்தோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தேவையில்லாத பொருள்ல இருந்து நியூவாக ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஸோ தேவையில்லாத பொருளை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடைச்சி தூக்கி போடணும். ஸோ தேர்ட் ஒன் ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு திங்ஸ் எல்லாமே வந்து உடைக்காம ஸோ கோவினுடைய ட்ராஷ்னுடைய குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபோர்த் ஒன்ல வந்துட்டு ஸோ பொருளை வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சு இன்னொரு தடவை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ரீசைக்கிள்னா என்னன்றது நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிருச்சு. இச்சிவான் இல்லைங்களா? ஸோ தேவையில்லாத பொருள்ல இருந்து நியூவாக ஒரு பொருளை மேக் பண்ணுறது. ஸோ ஆன்சர் இதுக்கு
இச்சிபான். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுக்காக நம்ம ஹோல் கன்டென்ட் படிக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல பிராக்டிகலா நீங்க படிச்சிருந்தா கூட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஓகே. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். பெத்தபோத்தரனோ சாய்ஷியோ நீ ட்சுயித்தே கொன புன்ஷோで言っていることはどれか? ஸோ வாட்டர் பாட்டில்ஸ பத்தி வந்துட்டு ஸோ இதுல வந்து வாட்டர் பாட்டில்ஸ்னுடைய ரீயூஸ பத்தி இந்த பேசேஜ்ல ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரீயூஸ் அப்படின்ற கான்செப்ட்ட நம்ம கிளியரா பார்க்கணும். அதுவும் அந்த வாட்டர் பாட்டிலினுடைய ரீயூஸ. இப்போ கன்டென்ட்க்குள்ள போலாம். ஓகே. "例えば、読み終わった新聞紙からトイレペポトイレットペーパーを作ったりする." ஸோ நீங்க படிச்சு முடிச்ச நியூஸ் பேப்பர்ல இருந்து டாய்லெட் பேப்பர்ஸ வந்து மேக் பண்றது. இது எல்லாமே எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. ஓகே. இது நம்மளுக்கு தேவையில்ல. "மோனோவோ சுத்தேரேபா கொமினி நருகா." ஸோ நீங்க பொருள வந்து தூக்கி போட்டீங்க அப்டின்னா, அது வந்து ட்ராஷா மாறிடும். ஆனா ரீசைக்கிள் すれば、ゴミを出さないことができる. ஸோ ரீசைக்கிள் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க ட்ராஷா தூக்கி போடணுன்ற அவசியம் கிடையாது. தாகா பட் ரீசைக்கிள்‌가形を変えるのにお金がかかるし、エネルギーも சுக்காவு. ஆனா, ரீசைக்கிள் நீங்க பண்ணணும். ஸோ ஒரு ப்ராடக்ட்ட இன்னொரு ஷேப்க்கு, இன்னொரு ப்ராடக்ட்ட நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு அமௌண்ட்டும் செலவாகும், எனர்ஜியும் தேவைப்படும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுவரைக்கும் நம்மளுக்கு இந்த கன்டென்ட்ல ரீசைக்கிள் பத்தி, அதாவது ரீயூஸ் பத்தியும், பெட்ரோ பாட்டில் வாட்டர் பாட்டில பத்தியும் வந்து பேசவே கிடையாது. ஓகே. ஸோ அப்போ இதுலருந்து நல்லா தெரியுது பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கான ஆன்ஸர பத்தி பேசியிருக்காங்க. அடுத்த கன்டென்ட், அடுத்த பேசேஜ் 3 லைன்ஸ் தான் வந்து ரீயூஸ் அப்படின்ற டாபிக்கே எடுத்திருக்காங்க. அப்போ செகண்ட்க்கான ஆன்ஸர் வந்து இந்த அடுத்த லைன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே பார்க்கலாம். மத்த "サイシオという方法もある." ரீயூஸ் அப்படின்ற ஒரு மெத்தட இருக்கு. "サイシオというのは物を壊さないで." ஸோ ரீயூஸ் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து திங்ஸ் எல்லாமே வந்து உடைக்காம, "何度も使うことを言う." நெறைய டைம்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து அதனுடைய மீனிங். "例えば、飲んだ後のペットボトルを洗ってまた使う." அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா குடுத்துருக்காங்க. குடிச்சிட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு, வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். இதே "最終するペットボトルは何回も使えるように少し厚くしっかりとசுக்குரரைத்தே இரு." ஸோ அதனால இந்த ரீயூஸ் பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு நெறைய டைம் யூஸ் பண்ற மாதிரி, கொஞ்சம் திக்கா வந்துட்டு கொஞ்சம் வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து இதா வந்து பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "ドイツでは" ஜெர்மன்லலாம் வந்துட்டு "1本のペットボトルをだいたい15から30回くらいசுகவு சோதா." ஸோ ஜெர்மன்லலாம் வந்துட்டு ஒரு பாட்டில வந்துட்டு அப்ராக்ஸிமேட்டா 15-30 டைம்ஸ் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வாட்டர் பாட்டில் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா, அத்தன டைம் வந்து நீங்க திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு இங்கேயே கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த வாட்டர் பாட்டிலினுடைய ரீயூஸ பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ல வந்து செஞ்சுட்டோம் அப்டின்னா, அத வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற மாரி. அத நீங்க ரீசைக்கிள் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே பொருள அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ரீசைக்கிள் பண்ணாம அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். "最初には全然お金がかからない." ரீயூஸ்க்கு சுத்தமா அமௌண்டே தேவைப்படாது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். "最終したものはリサイクルできない." இங்க ரீசைக்கிளே பண்ண முடியாது, ரீயூஸ் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க. அங்க அப்படி ஒரு கன்டென்ட்டே குடுக்கல. அண்ட் அமௌண்ட் ஆகும் அப்படின்ற மாரி எதுவுமே வந்து அத பத்தி பேசல இல்லைங்களா? அமௌண்ட் ஆகும், ஆகாதுன்னும் பேசல. "最終できるのはペットボトルだけである." ஸோ ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்றது வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே அங்க குடுக்கல. எக்ஸாம்பிளா தான் அத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. "最終するものは丈夫に作られている." ஸோ ரீயூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதான் ஆன்சர் இல்லைங்களா? அது கொஞ்சம் திக்கா அந்த இடத்துல திக்குன்ற ஒரு வேர்ட யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க ஸ்ட்ராங்குன்ற ஒரு வேர்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் யோன்பான் இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் டைரக்ட்டா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின். "この文章ではリサイクルと再使用を比較してどのように言っているか?"
ஸோ இந்த பேசேஜில் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸை கம்பேர் பண்ணி எந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, அதை கம்பேர் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம ஹோல் பேசேஜை படிச்சாதான், ரிமைனிங் பேசேஜை படிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா மேபி அதில் வந்து அந்த கண்டென்ட்டை பற்றி பேசியிருக்கலாம். ஓகே, பார்க்கலாம். இசன் வா முன்னாடிலாம் ஒக்கனேயா எனர்கினோ தெந்தே ரீசைக்குரியுரி சைஷியோனோ ஹோகா இது கன்கேரரைத்தே இதா. ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு அமௌண்ட் அண்ட் எனர்ஜி இதை வந்து வச்சு கம்பேர் பண்ணும்போது ரீசைக்கிளை விட ரீயூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு நல்லது. ஸோ ரீயூஸ் பண்ணால் வந்துட்டு ஸோ மணியும் வந்து அந்த அளவுக்கு செலவாகாது, எனர்ஜியும் அந்த அளவுக்கு செலவாகாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் however ಶಿಕಾಶಿ ಜಿಸ್ಸಾಯ್ನಿ ಶಿರಬೇತೆ ಮಿರುತೋ ಬಾಯ್ನಿ ಯೊತ್ತೇವ ಸಾಯ್ಶಿಯೋನೋ ಹೋಗ ಒಕ್ಕನೆಯ எனரகிவோ சுகவோ கொத்தோக வகத்திக்கிதா. ஸோ அதாவது ஸோ ஆக்சுவலாக வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது சுச்சுவேஷனை பொறுத்து ரீயூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அமௌண்ட் அண்ட் எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணுது அப்படின்றது தெரிய வந்துச்சு. அதாவது முன்னாடிலாம் வந்துட்டு ரீயூஸ் பண்றது தான் வந்து நல்லதுன்னு சொல்ல வந்தாங்க. ஆனா, இப்ப வந்துட்டு ஆக்சுவலா நல்லா பிராக்டிகலா வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுது, ரீயூஸ் பண்றதுக்குமே வந்துட்டு அமௌண்ட் அண்ட் எனர்ஜி வந்து தேவைப்படுது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ओके. सुरेदे ಸೈಕಿನ್ವಾ ದೊಚಿರಾನೋ ಹೋಗ ಕನ್ಕ್ಯೂನಿ ಈ தோவா தஞ்சுன்னீவா எனக்கு நத்தீரு. ஸோ அதனால ரீசெண்டா எந்த மெத்தட் வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்னு ஈஸியா வந்து சொல்ல முடியல. சொல்ல முடியாத அளவுக்கு நாங்க இருக்கோம். அப்படின்ற மாதிரி ஒரு கன்டென்ட்ட குடுத்துருக்காங்க. ஓகே. இதுலருந்து என்ன சொல்ல வராங்க? ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ பத்தி ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர முடியல. எது பெஸ்ட்டு? இதுதான் வந்து எனர்ஜிய ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுது. இல்ல அமௌண்ட் வந்து இதுதான் வந்து ஈஸியா வந்து கம்மியா செலவாகுது அப்படின்னு எங்களால சொல்ல முடியலன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் பெஸ்ட்டுன்னு அவங்க சொல்லவே வரல. இல்லைங்களா? ஓகே. ஸோ இப்ப நம்ம ஆப்ஷன்ஸ பார்க்கலாம். ரீசைக்குருவா சைஷ்யூ யுரி எனர்கிவோ சுக்கவனாய்க்கரா கன்க்யோனி ஈ கிடையவே கிடையாது. இதை விட இது அப்படின்றத அவங்க வந்து அதில் பேசவே கிடையாது. ஸோ அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் ரீசைக்கிள் யுரி இதுவும் கிடையாது. ஸோ அந்த யுரி அதை விட இது அப்படின்றது இந்த கண்டென்ட்ல நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதுவும் நம்ம எடுத்துடலாம். நான் செகண்ட் ஒன்ல இருக்க மீனிங் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைஷியோனோ ஹோகா கொமிகா ஹெத்தே கன்கியோனி அதையிரு ஏக்கியோகா சுக்குனாய். ஸோ அதாவது ரீசைக்கிளை விட ரீயூஸ் பண்ணால் ஸோ ட்ராஷ்னுடைய குவான்டிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு பாதிப்பையும் வந்து ஏற்படுத்தாது. அது படுத்துறது வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அங்கே பேசவே கிடையாது. சான்பான் ரீசைக்கிள் தோ சாய்ஷியோதேவா தொச்சிராக கன்கியோனி ஈகா கன்தான்னிவா கிமேரரே நாய். ஸோ எங்களால் இது ரெண்டில் எது பெஸ்ட்டு எது என்விரான்மெண்ட்டுக்கு குட்டுன்றது எங்களால் ஈஸியாக சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். ஸோ யோன் பானில் என்ன இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ரீசைக்கிருமோ சாய்ஷியோமோ கன்கியோனி மூந்தைகா அறுக்கற சூஷி சித்தஹோகா ஈ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் ரெண்டுமே வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறதுனால ஸோ அதெல்லாமே வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுற ஒரு வேர்டை அங்கே வந்து யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால் ஆன்சர் சான்பான். எலிமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் போனீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அந்த யூரி இதை ரெண்டையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். யோன்பான் இதுவுமே இங்கே வந்து கேன்சல் அப்படின்ற ஒரு வேர்டு ஸ்டாப் பண்ணுற வேர்டை எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஸோ அதுவே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து 1, 4, 3 கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், டைரெக்டாக கொஸ்டின் படிச்சுட்டு கண்டென்ட்டை படிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அந்தந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்ச உடனே அந்த ஆப்ஷன்ஸை படித்து ஆன்சர் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த கொஸ்டின் படித்து கண்டினியூ பண்ணி பேசேஜையும் படித்தோம் இல்லைங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஈஸியாக சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜேஎல்பிடி N5, N4, N3, N2ல எந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.